தேவராஜனும் ஹென்ரியும் மட்டுமே கிருஷ்ணராஜபுரத்தில் இறங்கினர். அவர்கள் இருவரும் ஒன்றாகவே வந்தது போலவும், ஒருவருக்கொருவர் ஏற்கனவே பரிச்சயம் கொண்டவர்கள் போலவும் கிருஷ்ணராஜபுர கடைத் தெருவாசிகளுக்குத் தோன்றினர். பாண்டு பையன் லாரியிலிருந்து ஹென்ரியின் மூட்டையை இறக்கியபோது, தேவராஜனே அதை கீழிருந்து வாங்கி வைத்தான். ஹென்றி பாண்டுவிடம் ஓர் 2 ரூபாய் தாளை எடுத்து நீட்டியபோது, மீதி சில்லறைக்காக கால் சட்டைப் பையிலிருந்து கை நிறைய நாணயங்களை அள்ளி, அதிலிருந்து 2 8 அணா நாலணாக்களைப் பொறுக்கி எடுத்து ஹென்ரியிடம் நீட்டினான் பாண்டு. ஹென்றி ஒரு புன்னகையுடன், "நீயே வச்சுக்கோப்பா" என்றபோது, பாண்டு தயக்கத்துடன், "இல்ல சார், பஸ் சார்ஜுக்கும் மேல வாங்குனா அண்ணன் திட்டுவாரு" என்று விளக்கினான். ஹென்றி அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் கீழே இறக்கி வைத்த மூட்டையை தூக்கினான். "இருக்கட்டும் சார், இங்க நம்ம ஆளுங்க யாராவது இருப்பானுவ" என்று சொல்லி அதிகார தோரணையுடன் தலை நிமிர்ந்து யாரையோ